அதிர்ஷ்டம்னு ஏன் பேர் வச்சாங்க? அதிர்ஷ்டம், அதனால அதிர்ஷ்டம். அதை பிரிச்சு பாருங்க. அது இஷ்டம், அது இஷ்டத்துக்கு வரும், அதான் அதிர்ஷ்டம். தமிழின் அழகு அதுதான் இருக்கு. தமிழ்னு சொல்லு பாருங்க, தமிழ் 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 அமிழ்துன்ட்டு வரும். அதனால தமிழ்ல எவ்வளவு தூரம் வார்த்தைகள் அவ்வளவு தூரம் அழகா கொட்டி கிடக்குது. உண்மையிலே இப்ப பரிசு பெற்ற அத்தனை பேருக்கும், பரிசு கொடுத்தவர்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு கைத்தறல் கொடுத்து அவர்களை வாழ்த்தி விட்டு நிறைய விஷயங்களை நம்ம அபு சார் சொன்னாங்க. நிறைய விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள். கடைசி ஒன்று சொல்லி முடிச்சிங்கல்ல, உங்க மாமியாரும் உங்க அம்மாவோ மாமியார் வந்து கால கழுத்து அமுக்கிறதுலாம். இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இங்க திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்கய்யா. திருமணமான பெண்கள் மட்டும் கை தூக்குங்க பார்க்கலாம். லேடிஸ், ஆல் லேடிஸ். பெண்கள் கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும், இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். என்ன கீப் சைலன்ஸா இருக்குதுங்க? பண்ணணுமாவா? நீ அமுக்குறியாமா? இதுக்கெல்லாம் நான் என்ன கவுண்டர் போடுறேன்னே எனக்கு தெரியல. ஆனாலும் நான் சொல்றேன், அந்த அக்கா பாக்குது, அந்த பாட்டி காலை அமுக்கணுமா? நான்லாம் கழுத்து அமுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். இவனுக்கு காலை வர அமுக்கி விடணுமா அப்படின்னு. ஆமா ஆமாடி, இவ தாண்டி கரெக்டா பேசுறா அப்படின்னு அந்த பாட்டி அங்கிருந்து இப்படி இப்படி எக்ஸ்பிரஷன் வேற கொடுக்குது. ஆனா உண்மையிலே சரி, இந்த கொஸ்டினை விடுங்க. ரெண்டாவது கொஸ்டின் கேட்கிறேன். டெய்லி என் வீட்டுக்கார் சாப்பிட்ட உடனே அதே எச்சி தட்டில் தான் நான் சாப்பாடு சாப்பிட்றேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். நீங்க சாப்பிடுவீங்க. ஹஸ்பண்ட் எங்க இருக்காங்க? வேற ஊர்லையா? என்னங்க அப்ப தட்டு எப்படிங்க? வந்து தட்டை கொடுத்துட்டு போவாங்க. சாப்பிட்டுட்டு தட்டை கொரியர் அனுப்பிச்சு விட்ருவாங்களாம். திருப்பி இவங்க சாப்பிடுவாங்களாம். என்னங்க லாஜிக் இவ்வளவு இடிக்குது? சரி பரவாயில்ல. உண்மையிலே பெண்கள் சாப்பிடுவாங்க, சபை நாகரிகம் கருதி கூச்சப்படுறாங்க. அதே எச்சி தட்டுல ஒரு மனைவி சாப்பிட்டா என்ன அர்த்தம்? பாசம்னு நீங்க நினைச்சீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. ஒரு தட்டு கழுவுறது மிச்சம். கரெக்டா? சரி, அதை விடுங்க. இன்னொரு கேள்வி கேட்கிறேன், பெண்கள் கிட்ட கேட்கிறேன். ஏன் வீட்டுக்காரு என்ன தங்க குட்டி, செல்ல குட்டி, புஜ்ஜி குட்டி, லுல்லு அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டிக்கிட்டே இருப்பாரு, கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். யானை குட்டியா? என்னங்க இவ்வளவு யோசிக்கிறாங்க? டக்குன்னு ரோகிணி பயந்துருச்சு. சரிங்க, வீட்டுக்கார என்ன தங்க குட்டி செல்ல குட்டின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம் நினைச்சிடாதீங்க. அவசரத்துல உங்க பேரை மறந்துட்டாருன்னு அர்த்தம். ஆனா உண்மையிலேங்க பெண்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமா? ஆண்கள் நல்லா கேட்டுக்கோங்க. பெண்களுக்கு யார பிடிக்கும்? அழகான ஆண்களை விட எங்களை அளவைக்காத ஆண்களைத்தான் பெண்களுக்கு மிக பிடிக்குங்க. சும்மா ஜோரா கைத்தட்டுங்க. பெண்களுக்கு யார பிடிக்கும்? தங்கம் கொடுத்தா தான் பிடிக்குமா? இவர் சொன்னார்ல, தங்கம் கொடுத்தா தான் எங்களை மதிக்கிறா, இல்லாட்டி தூக்கி போட்டு மிதிக்கிறா. தங்கம் கொடுத்தா தான் பிடிக்கும் இல்லைங்க. எங்களை கடைசி வரைக்கும் தங்கம் மாதிரி பார்த்துக்கிட்ட அந்த புருஷனை தான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு குழந்தை கொடுத்தாதான் பிடிக்குமா? இல்லைங்க, கடைசி வரைக்கும் எங்களை குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்ட அந்த புருஷனை தான் பெண்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இவர் என்ன சொல்லிட்டு போறாரு? சாப்பாடு சரியில்லை, சமையல் சரியில்லை, புருஷனுக்கு மரியாதை இல்லை, எங்க பெத்த அம்மாவுக்கு மரியாதை இல்லை அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள்லாம் வச்சிருக்காங்க. இதுக்கு உடனடியாக பதில் சொல்வதற்காக விஜய் டிவி கலக்க போது யார் புகழ் 10 பக்கத்தை எழுதிட்டு வந்திருக்குது. இதுல என்னென்ன ஸ்கிரிப்ட் இருக்க போது இப்போ உடனே லைவா நீங்க பார்க்க போறீங்க. பேராவூர்னை சேர்ந்த நீலவேணிக்கு ஒரு சூப்பரான ஒரு கைத்தறல கொடுத்துடலாம். ஜோரா ரொம்ப தூரத்துல இருந்து வர்றாங்க நம்ம ஊருக்கு. மூக்குப்பேரி ரசிகர்களை தேவதாசன் ஐயா சொன்னதுக்காக பார்க்க வந்திருக்காங்க. பேசட்டுமா? மரியாதை இந்த அளவு உனக்கு மரியாதை இருக்குது. கண்டிப்பா. அக்கா எல்லாரும் நல்லா இருக்கீங்களாக்கா? நிச்சயமா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கும்னு சொல்லுங்கக்கா. நீங்க எல்லா படத்துலயும் பஞ்சாயத்துக்கு ஒரு ஆள் மாதிரியே இருக்கீங்க. உங்களுக்கு ஆடிஷனே இல்லாம 4 படம் ஷூட்டிங் அன்னபாரதி அக்கா வாங்கி தருவாங்க. அடுத்த சிவகார்த்திகேயன் படத்துக்கு அந்த பனைமரத்துக்கு கீழே பஞ்சாயத்து சொல்ற ஆள் நீங்க 4 பேர் தான். பனைமரத்துக்கு கீழே? சாரி, பஞ்சாயத்து கீழே ஆலமரத்து அந்த மரம் ஒண்ணு ஏவிஎம் ஸ்டுடியோல இன்னும் இருக்கு. கஜா புயல்ல கூட காணாம போகாம இருக்கு. நீ ஸ்டுடியோ வரைக்கும் போக வேண்டாம். எங்க கோயில்பட்டிலேயே 3 ஷூட்டிங் இப்ப போகுது. கோடம்பாக்கமாகும் கோயில்பட்டி. ஆமா ஆமா. 4 சொம்பு வாங்குறோம், உங்க 4 பேருக்கு ஷூட்டிங் வாங்குறோம். நீ இந்த ஊர்ல ஏன் அப்படி கேட்டுக்கிட்டு? எல்லாருமே நல்லவங்க தானே, தனித்தனியா எப்படி நல்லவங்களா இருக்கீங்களான்னு நீங்க பாரு. பஞ்சாயத்து ஆசை எடுத்து விட்டு ஐயா இப்பமே தீர்ப்பு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால ஐயா ஷூட்டிங் கேன்சல். எல்லாருக்கும் ஒரு வணக்கம் சொல்லிட்டு மன்னடர்களே. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த அன்னை தமிழை வணங்கி
அழகான ரசிக பெருமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளருக்கும் ஒளியின் ஒளியமைப்பாளருக்கும் எங்களுடைய அருமையான திறமையான இரு அணி பேச்சாளருக்கும் பட்டிமன்றத்தை வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நடுவர்களுக்கும் என்னுடைய அன்பான பண்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடுவர்களே முன்னாள் மாணவர் சங்கம் நடத்தக்கூடிய நிகழ்வு. ஆமா. ஆனா இன்னைக்கெல்லாம் இந்நாள் மாணவர் சங்கம்னு ஒண்ணு வைக்கலாமான்னு கேட்டா கூட படிக்கிறவன் கூட படிச்சவனே நம்ம படிச்சது என்னன்னே தெரியாம சுத்திட்டு இருக்க இந்த காலத்துல முன்னாள் மாணவர் சங்கம் இன்னைக்கு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி ஒரு பட்டிமன்றத்தை ஒற்றுமையா நடத்துறாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லணும். பள்ளிக்கூடம்னாலே எதுக்கு தெரியுமா உதாரணம்? பள்ளிக்கூடம்னாலே ஜாதி மதம் இனம் அனைத்தையும் கடந்து எல்லாரும் ஒரு இனம்டா அப்படின்னு சொல்லி மாணவர்கள் இனமா இருக்கிறது மட்டும்தான் பள்ளிக்கூடம். அதுக்கு இந்த மேடையே ஒரு மிகப்பெரிய உதாரணம். பள்ளிக்கூடத்துல எப்படி ஜாதி மதங்களற்ற எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு வீட்டு பிள்ளைகளாக அந்த வகுப்பறையே கருவறையா மாத்தி படிப்போமோ, இந்த மேடையிலையும் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்னு கிறிஸ்தவரா அன்னபாரதி அக்கா, முஸ்லிமா அபு அண்ணா, இந்துவா நாங்க இந்த மேடையில இருக்கோம் அப்படின்னா இந்த நிகழ்வுக்கு தகுந்த பேச்சாளர்களையே அந்த ஆண்டவனே அனுப்பியிருக்கான் அப்படின்னா அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்கிறத அருமை அருமைமா அருமை. என்ன பட்டிமன்றத்துல தலைப்பு கொடுத்திருக்காங்க? என்ன என்ன சொல்லுங்க? என்ன இவ்வளவு நேரம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? இவ்வளவு நேரம் நான் என்ன நோட் பண்ணிட்டு இருந்தேன்? அடுத்த பட்டிமன்ற ஷூட்டிங் இருக்குது, அதுக்காக எழுதிக்கிட்டு இருந்தேன். ஷூட்டிங்னு சொல்ற, ஒண்ணு ஸ்கிரிப்டா ஒன்னதையும் காணுமே. அதே ஸ்கிரிப்ட் ஞாபகப்படுத்தி எழுதி வச்சேங்க. இன்னைக்கு என்ன தலைப்பு சொல்லுங்க? இன்னைக்கு சாதாரண தலைப்பு தான். சொல்லுங்க. பெண்களோட பார்வையில ஹீரோவா ஜீரோவா? யாரு? ஆண்கள். பெண்களோட பார்வையில அந்த 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 உட்கார்ந்திருக்காங்க. கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. நான் என்ன கேக்குறேன்னா அந்த முகத்தை கொஞ்சம் ஜூம் பண்ணி பாரு. அந்த அக்கா அததான் சொல்ல வந்தேன். அந்த அக்கா சுடிதார் தைக்கிறதுக்காக எடுத்து வைத்த துணியை எடுத்து இவர் சட்டை தச்சுட்டு வந்துட்டார். அந்த அக்கா காலையில இருந்து கட்டை எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. இதை தாண்டா நான் காணான்னு தேடிக்கிட்டு இருந்தேன், நீ சட்டை தச்சு போட்டு வந்துட்டேன்னு. இந்த கூத்தெல்லாம் வீட்டுல பண்ணிக்கிட்டு பொண்டாட்டிக்கே இவங்க டார்ச்சரா இருந்துகிட்டு நம்ம இவ்வளவு ஜீரோவா நினைக்கிறோமா? நீங்கள் ஜீரோவா இருந்தா கூட உங்களுக்கு முன்னாடி ஒன்னா நின்னு உங்களை ஜெயிக்க வைக்கிற நம்ப நாங்க. ஓ, ஜீரோவுக்கு முன்னாடி 1 10 10க்கு 10ங்க, 10க்கு 10ங்க. கை தட்டுங்க சார். ஐயா, இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாம் வேற எந்த பேச்சாளர்களும் இதெல்லாம் யோசிக்கவே முடியாது. ஃப்ளோல வரும் யோசிச்சா முடி கொட்டிரும். ஆமா, நடுவர்களே என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்காங்க. நீங்க ஜீரோன்னு உங்க மனசுல நினைச்சுக்கிட்டதால நீங்க ஜீரோன்னு சொல்றீங்க. ஆனா என்னைக்குமே ஆண்களை ஹீரோவா பாக்குறதாங்க பெண்களோட மனசு. தட்டுங்கக்கா பெண்கள், நமக்காக கை தட்டுங்கக்கா. சும்மா நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கட்டுமா? முக்கியமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்டாட்டியெல்லாம் எங்களை ஜீரோவா நினைக்கிறான்னு குறை சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப நான் கேள்வி கேட்கறேங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்ன நடக்குதுங்க? என்னம்மா நாகராஜா சொல்லுங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நிச்சயமா ஆயிடுச்சு. நிச்சயம் ஆயிடுச்சா? அதான் நிச்சயம் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆச்சு. அதெல்லாம் நான் கேட்டேனா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும். உங்களுக்கு நிச்சயம் ஆனதை பத்தி எல்லாம் நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்காரருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்க வீட்டுக்காரருக்கு நிச்சயம் ஆனதெல்லாம் சொல்லக்கூடாது. வீட்டுக்காரர் அவரு என்னம்மா? யாருமா? ஞாபகம் இருக்கா இல்லையாம்மா? உங்களுக்கு கல்யாணம் ஆனது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஹலோ சொல்லுங்க. எங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு தாங்க கல்யாணம். யார் புருஷனுக்கு யார் பொண்டாட்டிக்கும் கல்யாணம்? அவங்கவுங்க புருஷன் அவங்கவுங்க பொண்டாட்டிக்கு. சரி, இப்போ உங்க புருஷனுக்கு கல்யாணம் ஆனிச்சா இல்லையா அதை சொல்லுங்க. என் புருஷனுக்கு கல்யாணம் ஆனதுனால தான் நான் பொண்டாட்டி. ஓ, அப்ப நீங்க பொண்டாட்டி ஆனதுனால தான் அவர் புருஷன் ஆயிட்டா? டெஃபினெட்லி. ஆனா அவர் எந்த காலத்துலயும் மனுஷனாக்க முடியும். கல்யாணம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்ட் போ. சரி, ஓகே. உங்க அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயா, நான் எப்படி சிக்கிருக்கு, எப்படிப்பட்ட பேச்சாளரை நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஐயா, ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நேத்து நைட்டு கோயம்புத்தூர்ல கிளம்பி இப்ப 8 மணிக்கு வந்து சேரல, கொஞ்சம் மூளை குழம்பிருச்சுங்க ஐயா. உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆனது? அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணதுனாலதான் நான் பிறந்தேன். கல்யாணத்துக்கு போனீங்களா? இவ்வளவு தெளிவா சொல்றேன், நான் அழுதுருவேன். சரி விடுங்க, இந்த கேள்வி வேணாம். உங்களுக்கு கல்யாணம் ஆனா எனக்கு என்ன, உங்க அப்பா அம்மா கல்யாணம் ஆனா எனக்கு என்ன? ஃபைனலா ஒரே ஒரு கேள்விதான். எனக்கு பேமெண்ட். எனக்கு பேமெண்ட் அவ்வளவுதான். மறுபடியும் மட்டன் குழம்பு சூடு பண்ண சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஒரு பரோட்டாவை தொட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். ஓகே, ஃபைனல் क्वेश्चन. உங்க தாத்தா பாட்டி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமாம். குளிர்காலம். வெயில் காலத்துல அவர் இப்படி ஆயிடுவாரு, குளிர்காலத்துல நான் வந்து பள்ளிக்கூடம்ங்கிறதுனால நான் அதுக்கேத்த மாதிரியே உனக்கு நான் கிளாஸ் எடுக்கிறேன். இங்க பாரு, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தாத்தா பாட்டிக்கு கல்யாணம் ஆகும். சரி. அடுத்து அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும். சரி. அடுத்து குவா குவா அப்படின்னு நான் பிறப்பேன். குவா குவான்னு பிறப்பீங்களா? நான் பிறக்கேன், குழந்தை பிறந்துட்டீங்களா? ஆமா. அதுக்கப்புறம் இங்க 2 கல்யாணம் ஆகும். அடுத்து இன்னொன்னு குவா குவா.
யாருக்கு? உங்க அப்பா அம்மாவுக்கா? உங்களுக்கா? திரும்ப சிலபஸ் மாத்தாது. அடுத்து என்னுடைய குழந்தை. ஓகே, இப்ப நான் ஏன் ஒரு வரி இப்ப நான் ஏன் அறிவுபூர்வமான இந்த கேள்வி கேட்டேன்னு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். சொல்லுமா. ஒருவேளை ஆண்கள் எல்லாம் பெண்கள் பார்வையில ஜீரோவா இருக்கும், வாழ்க்கையில சந்தோஷமே இல்லைன்னு ஆண்கள் நினைச்சிருந்தா உங்க தாத்தா பாட்டி உங்க அப்பா அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, உங்க அப்பா அம்மா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க, நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க. காலம் காலமா தலைமுறை தலைமுறையா பெண்கள் எல்லாரும் ஆண்களை தெய்வங்களா ஹீரோவா கொண்டாடிட்டு இருக்கிறதுனால தானே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா குடும்பம் நடத்தி குவா குவா பிறக்குது. ஒரு கையை தட்டிட்டாங்களாம்மா. கரெக்டா சொன்னாலே தட்டு வெறித்தனமான கைத்தட்டல வருதுன்னா அந்த இதான் இந்த ஆம்பளை புத்தி. ஆம்பளை பேசையில பொம்பளைங்க நம்ம பேசாம இருந்தோம்லக்கா, இந்த பொம்பளை பேசையில வேகமா இந்த பொண்டாட்டிக்கிட்ட எல்லாம் பேச தெரியாது. நான் இங்க வரு ஆம்பளைங்க பேசுறப்ப பெண்கள் நீங்க ஏன் பேசல? ஏன் பேசல? வீட்லயே பேசிட்டு வாய் வலிக்குதுன்னு பேசாம உட்கார்ந்திருக்கீங்க. நாங்க வீட்ல பேச முடியலங்கிறதுனால இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான்மா, வேற ஒண்ணும் இல்ல. நீ இப்ப என்ன கேட்டில்லம்மா, அவங்கள பார்த்து கேட்டில்ல, ஹீரோவா பாக்குறதுனாலதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதனாலதான் அடுத்தடுத்து கல்யாணம் பண்றோம்னு சொல்றேன். அதெல்லாம் காரணம் ஏன் தெரியுமா? தாத்தாவுக்கு பண்ணாலும் அவருங்க அப்பாவுக்கு பண்றாரு, அவங்க அப்பாவுக்கு பண்ணாலும் அடுத்து பிறக்கிற பிள்ளைக்கு பண்றாங்க. ஒரே ஒரு விஷயம் உண்மையை சொல்லவா இதுல எதனால அப்படி பண்றாங்கன்னு, நம்ம வீட்டுல கரண்ட் போனா பக்கத்து வீட்டுல எட்டி பாக்குறோம்ல, அங்கேயும் கரண்ட் போயிருக்கணும்னு. அந்த மாதிரி நாம பட்ட கஷ்டத்தை நாம பிள்ளையும் படணுன்றதுக்காக தான் நீ பட்டா தான் புத்தி வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதுக்கு ஒண்ணு தேடி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுதான் உண்மையான ஆண்கள்லாம் கை தட்டி வைங்க. இதுக்கு பெண்களும் சேர்ந்து கை தட்டி கொடுக்குறாங்களே, உண்மையான பாயிண்ட்டுங்க. நான் பட்ட கஷ்டத்தை படணும்னு நினைக்கிறதா ஆம்பளை, நான் பட்ட கஷ்டத்தை குடும்பத்துல யாரும் படக்கூடாதுன்னு நினைக்கிறதாங்க பொம்பளை. தட்டுங்க காக்கைய. நான் என்ன நீங்க 3 பேருக்கு மட்டும் மொத்தம் உங்க 2 பேரையும் கூட்டுறது எனக்கு தான் பெரும் கஷ்டமாயி போச்சு. எந்த கஷ்டமா இருந்தாலும் கவரை மறந்துடாதீங்க. கவர். ஆமா, கவரை மறந்துடாதீங்க. அதை கவர் பண்ணிடுறேன். இப்ப கல்யாணத்தை பத்தி பேசுறோம்ல, ஆண்கள்லாம் ஜீரோன்னு சொல்றாங்கல்ல, நான்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க. எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்காரர் இருக்காரு. அப்படியா? என் வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணி கியூட்டான பொண்டாட்டி நான் இருக்கேன். ஆமா, நிச்சயமா கியூட். எஸ் எஸ். ஒரு வீட்டுக்காரர் இருந்தாரு. ஐயா, எங்க 2 பேருக்கு சேர்த்து 2 வயசுல ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு இருக்கு. என் மக ப்ராடக்ட்டா? ஃபீமேல் பிராண்ட். அதாவது அந்த குழந்தைய தாங்க சொல்லுது. ஆமா, கல்யாணமாகி சந்தோஷமா இருக்கிறதுனால என் வீட்டுக்காரெல்லாம் டெய்லி நான் வர்ணிப்பேன். ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டா? இந்த ஆண்கள் வாழ்க்கையில சந்தோஷமா வாழ்றதுக்கான வழியை தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. முதல்ல பொண்டாட்டி கிட்ட பேசணும், அன்பா பேசணும், சந்தோஷமா பேசணும், செல்லமா பேசணும். யாராவது முதல்ல பொண்டாட்டி கிட்ட பேசுறீங்களா? எல்லாரையும் விடுவோம். முதல்ல பொண்டாட்டிய செல்லமா யாராவது கூப்பிடுறீங்களா? செல்லம்மா கிட்ட யாருங்க கூப்பிடணும்? செல்லம்மா அடுத்த பொண்டாட்டிங்க. அவன் பொண்டாட்டியை கூப்பிட சொல்லுங்க. செல்லம்மா கூப்பிடுறீங்கன்னா உங்க பொண்டாட்டிய செல்லம்மா கூப்பிடுறீங்களா? அப்ப கேள்வி கேட்போமா? அதுல வேற செல்லம்மா என் பாட்டி பேர் வேற. அப்படியா? சரி, ஓகே. இப்ப நான் ஃபைனலா இப்ப இங்க எல்லார் வீட்டுக்காரும் பொண்டாட்டிய செல்லம்மா கூப்பிடுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணிப்பையா. நீங்க 4 பேர் தான் ஃபர்ஸ்ட் கண்ணாடி போட்ட மீச பஞ்சாயத்து தலைவர். நீங்க உங்க மனைவிய வீட்டுல செல்லம்மா எப்படி கூப்பிடுவீங்க? பொண்டாட்டிக்கிட்டேயும் சொல்ல மாட்டீங்க, வெளியிலேயும் சொல்ல மாட்டீங்க. அப்ப யாருக்குதான்? சரி, அவரை விடுங்க, நீங்க சொல்லுங்க. இங்க பாரு, அங்க கேள்வி கேட்கும்போது டக்குன்னு இங்க பதில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இது என்ன ஃபேன் சுவிட்ச் போட்டா லைட் எரியுறது? எலக்ட்ரிசிட்டி ஏதோ தப்பு பண்ணிருக்காருன்னு அர்த்தம். ஃபேன் சுவிட்ச் போட்டா ஃபேன் தான் ஓடணும். ஐயா மீசக்காரையா, ஃபர்ஸ்ட் மீசத்தா நீங்க தான் சொல்லணும். உங்க பொண்டாட்டியை நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? பேரை சொல்லியே செல்லமா கூப்பிடுவீங்க? பேர் சொல்லியே செல்லமா. ஓகே, கருப்பு மீச தாத்தா நீங்க சொல்லுங்க. உங்க பொண்டாட்டிய அவர் மீசைக்கு மட்டும் அவசரத்துல டை அடிச்சுட்டு வந்துட்டார், பட்டிமன்றத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஏமா, உன்னை ஸ்கிரிப்ட் எழுத சொன்னா அவர் மீசைக்கு டை அடிச்சது அடிக்க இதெல்லாமா உன்னை பார்க்க சொல்லுச்சு. ஆனா அழகா இருக்காருங்க, ஸ்மார்ட்டா இருக்காரு. பஞ்சாயத்து தலைவர்ல பர்சனாலிட்டியான பஞ்சாயத்து தலைவர் 4 பேருமே. நீங்க சொல்லுங்க, உங்க பொண்டாட்டிய நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? என்ன அர்த்தம்னா, ஐயா உங்களுக்கு நான் சப்போர்ட்டா வரேன், நீங்க கவலைப்படாது. நீங்க நம்மளும் நானும் பஞ்சாயத்து நடுவர், நீங்களும் பஞ்சாயத்து நடுவர். உங்களுக்கு நான் வரேங்கயா. கூப்பிடவே மாட்டாருன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சைகையில கூப்பிடுவார். சைகையில. அடுத்து நீங்க உங்க மனைவி. ஐயா கொஞ்சம் இரு, நான் சொல்ல. ஐயா கொஞ்சம் பார்த்து ஏதாவது சொல்லுங்க. உங்க மனைவிய செல்லமா நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? ஆமாவா? அன்பே ஆறுகிற எப்படி பார்த்தல? ஐயா அவர் பொண்டாட்டி அவர் கூப்பிடல, நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க ஐயா. அந்த சைடு இவர் கொஞ்சம் யங்கான பஞ்சாயத்து தலைவர். ஐயா எங்க அந்த பக்கம் திரும்புறீங்க? நீ கேட்ற கூடாதுங்கிறதா அவர் அங்க பெரிய கும்புடே போட்டார். ஜூனியர் பஞ்சாயத்து நீங்க சொல்லுங்க, உங்க
பொண்டாட்டியை நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? அதனாலதான் கேக்குறேன், கரெக்டா கூப்பிடுறாங்களான்னு செக் பண்ணு. எப்படி? உங்களதான் என்ன கும்பிடு போடுறீங்க? கூப்பிடுவீங்களா கூப்பிட மாட்டீங்களா? அதான் என்ன அர்த்தம்? இப்படி கும்பிட்டு கூப்பிடுவேன் அர்த்தம். சவுண்டே இந்த பக்கம் தான் இருக்கு. அப்ப பேசுவோம். அத ஒய்ஃப் விட்டெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க உங்க ஒய்ஃப அவர் ஒய்ஃப கூப்பிடுறதெல்லாம் அவர் பாத்துக்குவார். நீங்க சொல்லுங்க, உங்க ஒய்ஃப நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? பேர் சொல்லு. பேர் என்ன? பேர் என்ன? ஜூலி. அதுவே செல்லமா தாங்க இருக்கு. அதுவே எதுக்குங்க செல்லமா கூப்பிட்டுட்டு? ஐயா நீங்க எப்படி? சொல்ல மாட்டேன். ஐயா சொல்ல மாட்டேன். அப்ப அவர் அப்பவே ரொம்ப ஃபார்வர்டு. வேலைக்கு போற பொண்ணு தான் வேணும். அவர் ரொம்ப ஃபார்வர்டு. வேலைக்கு போற பொண்ணு எங்க இருந்து கூப்பிடுறாரு? வேலைக்கு போயிருமே. நீலு எதுக்கு சொல்ல மாட்டேன்னு சொன்ன? ஏன்னா அவசரத்துல பொண்டாட்டி பேரை மறந்துட்டாரு. பல பேர் அவசரத்துல பொண்டாட்டி இருக்கிறதே மறந்துடுறான். ஆனா நானு என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், இப்ப துபாய் போனேன்ல, ஐயா எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், அம்மா நான் ஊருக்கு போயிட்டா பாவம் சாப்பாட்டுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா ஆமா. மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னாரு, சாப்பாடு கிடைக்குதுடி சாப்பாடு, மனுஷனுக்கு நிம்மதி தாண்டி முக்கியம், நீ தரமா போயிட்டு வாடி அப்படிங்கிறாரு. என் வீட்டுக்காரர் இங்க கை தட்ட பத்தியா? சரி ஓகே, நீங்க சொல்லுங்க சார். பேர் சொல்லுங்க சார். நீங்க நல்ல நல்ல பேரா இருக்கு. என்ன சார் பொண்டாட்டியை கூப்பிடுச்சுன்னா போன் எடுக்கிறீங்க? கான்டாக்ட்ஸ் எடுத்து பார்க்கணும்ல. ஓ கான்டாக்ட் எடுத்து பார்க்கணுமா? இப்ப ஏன் என் வீட்டுக்கார கூட விடுங்க. பட்டிமன்றத்தின் அரசி. ஐயோ புன்னகை அரிசி. சீ புன்னகை அரசி. சாரிங்க சீச்சிலாம் வந்துச்சு. புன்னகை அரிசின்னு சொல்லிட்டேங்க. புன்னகை அரசி. பாரு தேவதாசன் சார் பக்கம் பக்கமா எனக்கு கவிதை என்னைக்காவது பேச்சாளர்கள் உங்களுக்கு 10,000 இன்கிரிமெண்ட் கொடுக்கணும் ஒரு கவிதை. அடுத்த பட்டிமன்றம் ஐயா பாரு எனக்கு பக்கம் பக்கமா கவிதை. உங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டது, ஐயா நீங்க எப்படி செல்லமா கூப்பிடுவீங்க? அடுத்த பட்டிமன்றத்தை உன்னை கூப்பிடவே மாட்டேன்னு முடிவு. அதான் கவிஞர் எழுத்தாளங்கிறது. செல்லம்மா நான் கூட பாட்டின்னு. ஆமா மனுஷன் பாயிண்ட புடிச்சாரு பாரு. பாரதியாரோட மனைவி பேரு செல்லம்மாங்க. அந்த ஸ்கிரிப்ட தூக்கிட்டு வைக்கலாம் நீ பேராவூர் பஸ் பிடிச்சு நீங்க வந்திருக்க. இந்த மாதிரி யாரும் பதில் சொல்லாத காரணத்தினால நான் பகுமானமா இருந்தேன். உங்க வீட்டுக்கார் உங்களை அது என்ன தெரியுமாங்க? இப்ப நான் சொல்லட்டுமா? அந்த பிள்ளை பேப்பர் ஸ்கிரிப்ட் ஒண்ணு எழுதிட்டு வரல, வந்ததுக்கு 10 பேர்ட்ட பாயிண்ட கேட்டுட்டு டீசெண்டா ஐயா கொடுத்த மட்டன் கொத்து புரோட்டா தின்னுட்டு உட்கார்ந்து கிளம்பி போயிடலாம். அப்படியெல்லாம் இல்ல. இதே வேலையை அடுத்த பேச்சாளர் பார்க்கணும்னு நினைச்சேன். நான் எழுதிட்டு வந்ததெல்லாம் பேசுறேன். அப்புறம் உங்களுக்கு தெரியும் இவ ஏன்டா என்ன பாக்ஸ் பாக்ஸா போட்டுருக்கிற? ஒன்னத்தை எழுதல. அதான் எழுதல, அதுதான் பாக்ஸ் பாக்ஸா போட்டேன். சொல்லுங்க உங்களுக்கு நீ உங்க வீட்டுக்காரர். என் வீட்டுக்காரரை மாமான்னு கூப்பிடுவேன். மாமான்னு கூப்பிடுவீங்க. உங்க வீட்டுக்காரர் உங்களை எப்படி கூப்பிடுவாரு? பாரு பாரதின்னு கூப்பிடுவாங்க. ஏன் வீட்டுக்காரல என்னை செல்லமா எப்படி தெரியுமா கூப்பிடுவாரு? எப்படி உண்மையாவே சொல்ல நடுவர்ல கல்யாணம் ஸ்னேகாவா? அது யூடியூப் காரர் கூப்பிட்டது. என் வீட்டுக்காரர் கூப்பிட்டது எப்ப சொல்றேன். ஏன் வீட்டுக்காரல என்னை செல்லமா சிம்ரன். சிம்ரனா? எஸ். சிம்ரன் போட்டோவை நீ முதல்ல பாத்திருக்கியா? செல்போன்ல ஏங்க பார்க்கணும். அவருக்கு நான் சிம்ரன் தாங்க. அவருக்கு நான் சிம்ரன்னா எனக்கு அவர் ரஜினி ஸ்டைலுங்க. கண்ணாடி அது எங்க வீட்டுல கண்ணாடியே வாங்கி வைக்கல. ஏமா ஒருத்தர் வெறித்தனமா கைத்தல கொடுக்குறாரு, என்ன அர்த்தம்? அவங்க வீட்டுல சிம்ரன் இருக்குன்னு அர்த்தம். வாழ்க்கைய சந்தோஷமா அவள சும்மா எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டே உட்கார்ந்து. அங்க ஒரு சிம்ரன் இருக்கு போல, என்னன்னு கேளு. ஐயா இன்னொரு பஞ்சாயத்து தலைவரா சொல்லுங்கய்யா. ரஜினியோட ஸ்டைல்னு சொன்னீங்க. என்ன எப்ப பார்த்தாலும் பெண்கள் சமைக்க மாட்டேங்கிறாங்கன்னு குறை சொல்றீங்க. என்ன மாதிரி இல்லங்க. பெண்கள் மேடையில 3 பெண்கள் இருக்கும். எங்க 3 பேரை மாதிரி தமிழ்நாட்டுல நீங்க கடைஞ்சு எடுத்தாலும் நல்லா சமைக்கிற பெண்களை பார்க்கவே முடியாது. வெரி குட். தமிழ்நாட்டுல சிறந்த குக்கர் யாருன்னு ஒரு போட்டி வச்சப்ப நாங்க 3 பேர் தாங்க பிரைஸ் வாங்கணும். 3 சிறந்த குக்கர்னு. குக்கர்? ஆமா. 5 லிட்டர் குக்கரா 10 லிட்டர் குக்கரா? ஏங்க இப்ப சிங் பண்றவங்க சிங்கர் இல்லையா? ஓ குக். டான்ஸ் பண்றவங்க டான்சர் இல்லையா? அதே போல குக் பண்றவங்க குக்கருங்க. சரி நீ குக்கர் இல்ல மக்கர்னு ஐயா சொல்றாரு. நடுவர் அவர்களே உண்மையாவே இப்ப இந்த பட்டிமன்றத்தை கிளம்பி வந்தல, ஏன் நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன்? ஏன் எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் கொடுக்க வேண்டியிருக்கு. நோ 3 மணி நேரம் ஐயா சொல்லிட்டாங்க, தப்ப முடியாது. 3 மணி நேரம் மேக்கப். ஆமாங்க ஐயா. ஐயா சாப்பிடுறதுக்கு லேட்டு மன்னிச்சிருங்க ஐயா. பேமெண்ட்ல வேணா 500 ரூபாய் கூட சேர்த்து கொடுங்க ஐயா, வாங்கிட்டு போயிடுறேன். இதெல்லாம் மேடையில சொல்லாதீங்க ஐயா. நான் என்ன கேட்கிறேன் நடுவர், ஏமா லேட்டு? ஏன் லேட்டு தெரியுமா? வீட்டுல கிளம்பும் போதே கொஞ்சம் லேட்டா தாங்க கிளம்புனேன். நான் போஸ்ட் ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு அக்கா சொன்னாங்க. வேலைக்கு போயிட்டு வரணும், பட்டிமன்றத்துக்கு கிளம்பணும், நான் பெத்து விட்டுருக்க அந்த வாண்ட மேய்க்கணும். இத்தனை வேலையிலையும் கூட பட்டிமன்றம் எங்க கிளம்புனாலும் என் வீட்டுக்காருக்காக ஒரு நாள் கூட சமைக்காம நான் பட்டிமன்றம்
வெரி குட். இன்னைக்கு பட்டிமன்ற கிளம்பையில கூட என் வீட்டுக்காருக்காக கஷ்டப்பட்டு சமைச்சு வச்சுட்டு தான் வந்தேன். வெரி குட்மா. என்ன சமைச்சேன்னு கேளுங்க. அப்படி என்னம்மா சமைச்ச? என் வீட்டுக்காருக்காக கஷ்டப்பட்டு சப்பாத்தி சுட்டு ரசம் வச்சுட்டு தாங்க பட்டிமன்றத்துக்கு வந்தேன். சப்பாத்திக்கு ரசமா? ஆமா. ஏன் உங்க வீட்டுல சப்பாத்திக்கு என்ன வைப்பீங்க? அம்மா சப்பாத்தி குருமா தானங்க. சப்பாத்திக்கு குருமா வைக்க கூடாதுக்கா? ஐயா இதுவரைக்கும் உட்கார்ந்து இருந்தார். சப்பாத்திக்கு ரசம் கிளம்பினா பளிச்சுன்னு கிளம்பிட்டார். இந்த பிள்ளை அடுத்து விஷம் வச்சாலும் வச்சிரும். நோ, அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிரும். விஷம்லாம் நோ, நாட் அலௌட். ஏன் சப்பாத்திக்கு ரசம் வைக்கணும், குருமா வைக்க கூடாது? குருமால நிறைய தேங்காய் அரைச்சு ஊத்துவோம். தேங்காய் அதிகமாயிடுச்சுன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்கக்கா. கொலஸ்ட்ரால் அதிகமாயிடுச்சுன்னா லப்பு டப்புன்னு துடிக்கிற நம்ம புருஷங்களோட இதையும் டப்புன்னு நின்று போயிடும். அதனால யாருமே குருமா வைக்காம ரசத்தை வச்சு ஊத்துங்க. ஆனா உண்மையாவே சொல்றேன்க்கா, எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. 6வது வருஷம் சக்சஸ்ஃபுல்லி ரன்னிங்ல இருக்கு. இந்த 6 வருஷத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட தவற விடாம எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் என் வீட்டுக்காரருக்காக ஸ்பெஷல் ஐட்டம் ஸ்வீட். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் உண்மையாவே அன்புடன் அன்னபாரதிங்கிற ஒரு யூடியூப் சேனலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வாரமும் ஸ்வீட். அக்கா சேனல் தான். தேங்க்யூங்க. அக்கா சேனலை பார்த்து இந்த வாரம் ஒரு புது ஸ்வீட். நீங்க சப்ஸ்கிரைபர். நன்றி. நீ நல்லா சிரிச்சிட்டு இருக்கும் போதே நினைச்சேன் என் சப்ஸ்கிரைபரா தான் இருப்பீங்க. இந்த டிஷ் என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் அன்சப்ஸ்கிரைபர். ஹலோ, ஒரு சப்ஸ்கிரைபர் காலி. சப்ஸ்கிரைபர் சீண்டாத பாத்துக்கோ, டென்ஷன் ஆயிடுவேன். அப்படியே நீலவேணி ஸ்பீக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீலவேணி ஸ்பீக்ஸ் ஏன் சேனல். உங்க ஸ்டூடண்ட் எங்க பாரு. ஆமா, அவங்க ஐயாவோட ஸ்டூடண்ட் தான். அப்படியா? நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்கக்கா. என் வீட்டுக்காரருக்காக ஆசாசியா கஷ்டப்பட்டு ஸ்வீட் செஞ்சு. அக்கா நீங்க சொல்லுங்கக்கா. என்னதாம்மா அப்படி ஸ்வீட் செஞ்ச? ஸ்வீட் செஞ்சு கேசரின்னு பேரு வச்சுட்டேன்க்கா. கேசரியில ஒரு சின்ன மிஸ்டேக் ஏற்பட்டது தப்பாக்கா. எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்க என்ன செஞ்சாலும் குத்த சொல்லுது. நீங்க தான் பஞ்சாயத்து. நீங்க 4 பேர் தான் சொல்லணும். நான் செஞ்ச கேசரியில கொஞ்சம் காரம் கூட போனதெல்லாமா தப்பு? கொஞ்சம் தானே போடலாம் தானே. நம்ம தான் கலர் கம்மி. கேசரியில காரமா? நம்ம தான் கலர் கம்மியா இருக்கமே, கேசரியாவது கலர் தூக்கலா இருக்கட்டுமே கொஞ்சம் காஷ்மீரி சில்லி பவுடர் தூவி விட்டு மைதா மாவு வாங்கிட்டு வந்து நாட்டு சக்கரை போட்டு கரெக்டா கேசரி செஞ்சேன். மைதா? நீங்க அதாங்க சொன்னீங்க யூடியூப்ல. அப்படியா? ஹலோ, நீங்க சொன்னாதாங்க ஃபாலோ. வாயை துறந்து நீ 20 சென்டிமீட்டர்ல சிரிக்கணுமா? எப்ப எதை பண்ணாலும் குறை சொல்றேன். சப்பாத்தி ஒரு நிமிஷம். சப்பாத்தி ரசத்துக்கு ஒரு ஆள் எஸ்கேப். ஐயா, கேசரிக்கு 2வது ஆளு. ஐயா அடுத்து பாயாசம் வச்சிருக்கீங்க. ஐயா பாயாசம் வச்சிருக்கீங்க. ஐயா என்ன ஆனா ஆமா அவர் சிக்னலை பத்தல. ஐயா நீ எவ்வளவு ஐயா பால்கோவா இருக்குங்க ஐயா. ஒண்ணு வேண்டாம். அங்க பாரு, இனி யாரையும் தகர்த்தரலாம். ஏன் சப்ஸ்கிரைபர் கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்காரு பாரு. ஏன் உங்க சப்ஸ்கிரைபர் என்னுடைய தர்பூசணி சட்னி அவர் லைவா பாத்திருக்காரு. நீங்க லைவா பாத்துருக்கீங்க. அதை சாப்பிட்டு பார்த்த மனுஷன் ஒருத்தர் உள்ள உட்கார்ந்து அத உங்க வீட்டுக்காரங்க அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணவர் அவரு. ஹலோ. ஆமா ஐயா உண்மையிலே என்னம்மா நீ என்னங்க உண்மையில நான் நல்லா சமைப்பாங்க. அன்னைக்கு என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், மாமா இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், ஆமா கோழி அடிச்சு குருமா வைக்கட்டுமான்னு கேட்டேன். மனுஷன் ஒத்த வார்த்தை சொன்னார், நான் செஞ்ச தப்புக்கு கோழிக்கு ஆண்டி தண்டனை கொடுக்கங்கிறாருங்க. ஏன் நடுவரோல எப்ப பார்த்தாலும் பெண்களை நீங்க குறை சொல்லிட்டே இருக்கீங்களே. என் வீட்டுக்கு இப்ப நீங்க சொல்றீங்கல்ல பெண்கள் வேலை பார்க்க மாட்டாங்க, வீட்டுக்கார வேலை பார்க்க சொல்றாங்கன்னு உங்க தலைமையில சத்தியம் பண்ணி சொல்றேன். வேண்டாம். சரி, அவர் தலைமையில சத்தியம் பண்ணிக்கிறேன். அங்க வேணா பண்ணிக்கோ, எழுத்தாளர்கிட்ட போயிடாத, எங்கிட்ட நின்னுக்கோ. சார் சத்தியம் பண்ணி சொல்றேன் சார், இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்கார மாமா அந்த வேலையை பாருங்க, மாமா இந்த வேலையை பாருங்க. உண்மையாவே சொல்றேன், என் வீட்டுக்கார அந்த வேலையை பாருங்க, இந்த வேலையை பாருங்க, அந்த வேலையை பாருங்கன்னு ஒரு நாள் கூட நான் ஆர்டர் போட்டதே கிடையாது, போடவும் மாட்டேன். ரைட்டுங்கக்கா, கை எனக்காக தட்டுங்கக்கா. வெரி குட்மா. வேணா பெண்கள்லாம் குறை சொல்லிட்டு போறாங்க, பெண்களை வேலை பார்க்க சொல்றாங்க, வேலை பார்க்க சொல்றாங்க. நானே என் வீட்டுக்கார வேலை பார்க்க சொல்லவே மாட்டேங்க, அவராவே பாத்துருவாரு. ஆனா உண்மையிலே நிலவேணி வீட்டுக்காரருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. சும்மா நம்பி கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவளோட ஃபாலோவர் என் வீட்டுக்காரர் இன்ஸ்டாகிராம்ல. இப்ப அது கேட்டாங்களா? சொல்லணும்ல. நல்ல மனிதர், டெய்லி இந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசம் தேவதாசன் ஐயா. இந்த பிள்ளைக்கு நீலவேணி வீட்டுக்கார் டெய்லி வீடியோ கால். ஆமா, மேடைக்கு இப்ப வரும்பொழுது 10 தடவை வீடியோ கால் பண்ணிட்டார். வீடியோ கால் பண்ணிட்டு தான் பார்த்துட்டே இருப்பார். நான் கேட்டேன், என்னம்மா ஒன்னு அவ்வளோ பாசமா அப்படின்னு கேட்டேன். ரசிப்பாருங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? ஏன் டெய்லி வீடியோ கால் பண்றாரு தெரியுமா? சின்ன பிள்ளையிலே அவங்க அம்மா நிலாவை காமிச்சு சோறு ஊட்டி பழகிட்டாங்களாம். இந்த நிலாவை பார்த்தாதான் இந்த மனுஷன் சோறே திங்கிறாருங்க. தக்காளி அதுவா வெட்டிக்குமா? உருளைக்கிழங்கு அதுவா வெந்துக்குமா? நாங்க வெட்டி கொடுக்கணும். கரண்டியை வச்சு கிட்டுனா போதுமா? அதுலயே அவரு அண்ணே உப்பு கம்மியா இருக்கு, உப்பா கம்மியா இருக்கு, இப்ப கரெக்டா இருக்கும் திண்டு. வீட்டுல பெண்கள் பக்குவமா சமைச்சு கொடுப்போம். இப்ப புரிஞ்சுக்கிட்ட நீலு, இவர் எதுக்கு இப்ப எப்படி வந்தாருன்னு நினைக்கிறேன். எப்படி வந்தாரு? போன 2 பேர் எக்ஸ்ட்ரா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. சப்போர்ட்டுக்கு ஆள், ஆண்கள் சப்போர்ட்டுக்கு ஆள். நாங்கலாம் சப்போர்ட்டுக்கு ஆளை பத்தி கவலையே பட மாட்டோம்.
மாட்டோம். எங்க போனாலும் சிங்கிளா பெண்கள் போய் சமாளிப்போங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் பெண்களை உட்கார்ந்து குறை சொல்லிட்டே இருக்கீங்க. ஒன்னு சொல்லட்டு மாட்டேடுவர்களே, பெண்கள் ஆண்களை ஜீரோவா பாக்குறீங்கன்னு சொல்றீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டி வீட்டுக்காரர் என்ன நேரம் பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பா. அது அப்படி பண்றாரு, இது அப்படி பண்றாரு. அம்மாவுக்கு போன் பண்ணி திட்டுவா. என்ன நீ மாப்பிள்ளை பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்த? ஒன்னத்துக்கு உருப்படி இல்ல, ஒழுங்கா வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, ஒழுங்கா சம்பாதிக்க மாட்டேங்கிறாரு, பிள்ளைய பாத்துக்க மாட்டேங்கிறாரு, என்னைய பாத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒரு புடவை உண்டா, நட்டு உண்டா, நகை உண்டா, கார் உண்டா, வீடு உண்டா, எல்லாத்துக்கும் அம்மாவுக்கு போன் பண்ணி அப்பாவுக்கு போன் பண்ணி வீட்டுக்கார திட்டுவா. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலையில அம்மாவோ அப்பாவோ தன்னோட வீட்டுக்கார திட்டினா, என் புருஷனை திட்ட நீ யாரு, நான் அவரை திட்டுவேன், நீ திட்டக்கூடாதுன்னு அம்மாவையே திட்டுவான் அப்படின்னா அதாங்க மனைவி. வீட்டுக்கார விட்டு கொடுக்காதவருங்க பெண்கள். அருமைமா, அருமை அருமை. இங்க பாருங்க, நடுவுல என் வீட்டுக்காரர்லாம் என் மேல அவ்வளவு பாசங்க. ஏன்னா நான் என் வீட்டுக்கார ஹீரோவா பாக்குறேன், ஹீரோவா நடத்துறேன். என் வீட்டுக்கார நான் சொன்னேன், மாமா கிட்டத்தட்ட திருநெல்வேலி கிட்ட வந்துட்டேன் பட்டிமன்றத்துக்கு. நாளைக்கு கன்னியாகுமரி தான் பட்டிமன்றம் போறேன். நாளைக்கு கன்னியாகுமரி கடலுக்கு போகலான்னு இருக்கேன்னு சொன்னேன். எதுக்கு? கடலை போய் பார்க்கலாம். கன்னியாகுமரிக்கு போனதில்ல, நான் கடலை பார்க்க போறேன் மாமா அப்படின்னு சொன்னேன். என் வீட்டுக்காரர் ஸ்ட்ரிக்டா போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஏன்? நான் என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன். ஆனா ஏன்னு கேட்பேன், காரணம் கேட்டுட்டு தான் அதை ஃபாலோ பண்ணுவேன். நான் கடலுக்கு போகல, ஆனா ஏன் போக கூடாதுன்னு காரணம் சொல்லுங்கன்னு சொன்னேன். என்ன தெரியுமா சொன்னாரு? ஒருவேளை நீ கடல் கரையில போய் கடல் தண்ணியில காலை வச்சனா கன்னியாகுமரியில இருக்கிறவங்க எல்லாம் கடலுக்குள்ள இருந்து கடல் கண்ணி வெளியில வந்துருச்சுன்னு நினைச்சு ஐயா பாக்கடா கடல் பண்ணி மாதிரி இருந்தாலும் கடல் கண்ணின்னு தான் என் வீட்டுக்காரர் என்னைய கூப்பிடணும். ஏன்னா கவர்மெண்ட் சம்பளம், பட்டிமன்ற சம்பளம், அவருக்கு வேற ஆப்ஷனே இல்ல. இந்த பாயிண்ட்டுக்கு எங்க இந்த பாயிண்ட்டுக்கு பஞ்சாயத்து தலைவர்லாம் பூரா ஆஃப் ஆயிட்டாங்க. பஞ்சாயத்தை கலைச்சிருங்கடா, செம்ப வித்துருங்கடான்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. உண்மையாவே நடுவர்களே, பெண்கள் சும்மா ஒன்ன மட்டும் உன் வீட்டுக்காரர் மட்டும் சொல்லாதம்மா. எங்க வீட்லயும் பாசம் பீரிட்டு பொங்குது. பீரிட்டு பொங்குதா? ஆமா, பீரலாமா? பீரிட்டு பொங்குது. எங்க எப்படி பாசம் பொங்குன்னு சொல்லுங்க. உண்மையிலேங்க ஐயா நீங்க சொல்லுங்கயா, நீங்க விக்கல் வந்தா தண்ணி குடிப்பீங்களா இல்லையா? சொன்னோன்னா தண்ணி பாட்டில் எடுக்கிறீங்க, நீங்க தண்ணி குடிப்பீங்கல்ல? என் வீட்டுக்காரங்கயா நைட்டு பட்டிமன்றம் முடிச்சு 2 மணிக்கு வீட்டுக்கு போறேன் அப்படின்னு விக்கிக்கிட்டே இருக்கிறாரு. நான் சொன்னேன், மாமா விக்குனா தண்ணி குடிங்க அப்படி. தண்ணி குடிக்க மாட்டேன் பாரு. ஐயோ விக்குனா தண்ணி குடிங்க மாமா. தண்ணி குடிக்க மாட்டேன் பாரு. ஏன் மாமா தண்ணி குடிக்க மாட்டீங்க? மனுஷன் என்ன தெரியுமா சொன்னாருங்க, ஒருவேளை நான் தண்ணி குடிச்சா எனக்குள்ள இருக்க நீ மூழ்கிருவலடி தங்கம்னு சொல்லிட்டாரு. அப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன் பட்டிமன்றம் பேமெண்ட் வரணுமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன் 3 லிட்டர் தண்ணியை மூச்சு விடாம குடிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு கேட்டேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா, மூல் கட்டுன்னு தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வீட்டுக்காரு என்ன பாயிண்ட் போட்டாலும் அதுல இருந்து எடுத்து ஒண்ணு கலாச்சி விட்டுறது, கலாச்சிக்கிறது. ஆனா உண்மையாவேங்க ஆண்கள் பெண்களை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமா? பெண்கள் டார்ச்சர் பண்றோம் நீங்க சொல்றீங்க, உண்மையாவே ஆண்கள் தான் பெண்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கா எந்நேரம் பார்த்தாலும் அழுகும், எந்நேரம் பார்த்தாலும் புலம்பும், எந்நேரம் மூக்கு சிந்தி போட்டுக்கிட்டே இருக்கும். போடுமா, எப்ப பார்த்தாலும் போடு. என்ன வாழ்க்கை, என்ன கருமடி கல்யாணம் இது, என்ன புருஷன்டி இது அப்படின்னு சொல்லி எந்நேரம் பார்த்தாலும் மூக்கு சிந்தும். நான் போனேன், அந்த கஞ்சவர் எப்ப பார்த்தாலும் புலம்பாது, என்ன பிரச்சனை சொல்லு. 24 மணி நேரமும் குடிக்கிறாண்டி, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாண்டி, ஒரே டார்ச்சரா இருக்குன்னு அந்த அக்கா நான் சொன்னேன், பாரு உன் வீட்டுக்காரர் குடிக்கிறாரு, குடிய நிறுத்தணும், அவருக்கே தெரியாம நிறுத்தணும், அவ்வளவுதானே. யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன், ஒரு டாக்டர் ஒரு டிப்ஸ் சொன்னாரு. என்ன தெரியுமா? ஃபாலோ பண்ணுங்க. ஒருவேளை வீட்டுக்காரர் குடிக்கிறவரா இருந்தா இதை ஃபாலோ பண்ணுங்க. குடிக்கிற வீட்டுக்காரர் அவருக்கே தெரியாம குடிய நிறுத்தணும்னா தொடர்ந்து 30 நாளைக்கு 1 மாசத்துக்கு கொய்யாக்காயை கொடுத்தோம்னா குடிய நிறுத்திடுவாங்களாம், குடி மறந்து போயிருமா அப்படின்னு ஒரு டாக்டர் சொன்னாரு. அதை அந்த அக்காட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, 1 மாசம் கழிச்சு அக்காவை பார்க்க போனேன். அக்கா 1 மந்த் 30 days கொய்யாக்கா ஒர்க் அவுட் ஆச்சா? அட போடி, அந்த பரதேசி பைய கொய்யாக்காயை சைடிஸா வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்காண்டி. இப்படிப்பட்ட கணவர்களை வச்சு நாங்க வாழலையாங்க. நீ குடியெல்லாம் இவ்வளவு ஈஸியா சொல்ற. இந்த குடி மகன்கள்ல எத்தனை வகைகள் இருக்கு தெரியுமா? அதுல வேற வகைகளா? நிறைய வகைகள் இருக்கு. எத்தனை வகைப்படும்? சாதாரணமா குடிப்பாங்கல்ல, ஆமா, அவங்க பேரு மது அன்பர். அன்பர் 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 குடிச்ச உடனே எவனாவது புடிச்சு வம்பிழுக்கணும்னே வம்பிழுப்பாங்க. ஆமா, அவன் பேர் மது வம்பர். வம்பர் குடிச்ச உடனே ஐயா மாதிரி கவிதையை எழுத்துட்டு கண்ணதாசன் மாதிரியே உட்கார்ந்து எப்படி எழுத ஆரம்பிச்சிருவாங்க பாரு, மது கம்பர். கம்பர் குடிச்ச உடனே ஒரு ஓரமா அப்படி ஒழுவ விடுவாங்க, மது சிந்தர். குடிச்ச உடனே ஒரு மாடியில இருந்து அந்த மாடி குரங்கு தாவுமா தாவுவாங்க பாருங்க, ஆமா, மது ஜம்பர். குடிச்ச உடனே என்னடா பண்ணு தெரியாம முய்ப்பாங்க பாருங்க, அவங்கதான் மது அன்பர்.
இப்படி மது, அன்பர், வம்பர், கம்பர், சிந்த, ஜம்பர் இத்தனை வகைகளையும் சமாளிக்கிறோமே, அப்ப பெண்கள் கணவனை ஹீரோவாகத்தான் பார்க்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. உண்மைதானங்க. ஐயா சொன்னாரு, பாரதி ஐயா சொன்னாரு, பாரதியுடைய புகைப்படத்தை வீட்டுல இன்னைக்கு வச்சிருக்காருன்னா காலங்கள் கடந்தும் பாரதி இன்னைக்கு நம்ம நேசிக்கிறோம்னா காரணம் என்ன? பாரதி அத்தனை கவிதைகளை எழுதினார் அப்படின்றது தானே நம்ம மனசுக்குள்ள நிக்குது. இன்னைக்கு திருவள்ளுவரை ஹீரோவா பாக்குறோமே, திருவள்ளுவர் 1330 குறளை எழுதினதுனாலதான் அவர் நமக்கு ஹீரோவா தெரியாது. ஒரு விஷயம் நான் சொல்லட்டா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதினாரு, அதுக்கு காரணம் திருவள்ளுவரா? அவரை தொல்லை பண்ணாம இருந்தா அவர் பொண்டாட்டி வாசுகி. சூப்பர், அருமை, அருமை. திருவள்ளுவரை ஹீரோவாக்குனது அவர் பொண்டாட்டி. பாரதியார் புகைப்படத்தை இன்னைக்கு வீட்டுல மாட்டிருக்கமே, காரணம் என்ன? அவர் கவிதை எழுதினதுனாலா? நெவர். அவர் கவிதையை டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா அவர் பொண்டாட்டி செல்லம்மா. அருமை. இப்ப இங்க பட்டிமன்றத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, என்ன காரணம்? என்ன? இவங்களை ஹீரோவாக்குறதுக்காக வீட்டுல மனைவி தொல்லை பண்ணாம உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. இப்ப ஏற்பட்ட மனைவிமார்களை குறை சொல்றீங்களே, உங்களை ஹீரோவாக்கி நாங்க ஜீரோவா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து ஒரு வாழ்க்கையை வாழ தயாராகிறோமே, இப்படிப்பட்ட பெண்களை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருது? கரெக்ட், சொல்லுங்க பாப்போம். ஹரிச்சந்திரன் பொய்யே பேசாம இருந்தாருன்னு சொல்றோம். ஹரிச்சந்திரன் பொய் பேசாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஹரிச்சந்திரனோட மனைவி மைனா படத்துல வர்ற மாதிரி எப்ப வர்றீங்க அந்த கேள்வியை கேட்காம டார்ச்சர் பண்ணாம இருந்ததுனாலதான் ஹரிச்சந்திரனால பொய் பேசாம இருந்தது. பொய் பேசாம இருக்க முடிஞ்சது. எந்த ஆம்பளைங்களாவது எப்ப வரீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டா உண்மையை சொல்றீங்களா முதல்ல? கரெக்ட். ஏன் ஒன்னு சொல்லட்டா நடுவுல, கல்யாணமாகி மனைவி எப்ப வரீங்க எங்க வரீங்கன்னு கேட்கும் போது உங்களுக்கு டார்ச்சரா தான் தெரியும். ஆனா கேட்கறதுக்கு மனைவின்னு ஒருத்தி இல்லாம போகும்போதுதான் நம்ம எப்ப வரோம்னு கேட்கறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாம போச்சேன்னு அந்த அனாதை தன்மையை உணரும் போது அவளுடைய அருமை தெரியும். அப்படின்னா அதுல மாற்றுக்கருத்தே கிடையாதுங்க. உங்களுக்காக வீட்டுல ஒருத்தி சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாம இருக்கா பாருங்க, அதுதாங்க மனைவிங்கிறவ. அருமை. உங்களுக்காக அம்மா ஒருத்தி சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாம இருக்காங்க பாருங்க, அவங்க தாங்க தாய்ங்கிறவங்க. ஒரு பெண் அப்பாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தோழனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், பேரனா இருக்கட்டும், அனைத்து ஆண்மகன்களையும் ஹீரோவாக மட்டும்தான் பார்க்கிறாங்கிற காரணத்தினால பிள்ளைகள் கிட்ட கூட அம்மா அப்பாவை திட்டுவாரு, உங்க அப்பா சரியில்லடா, உங்க அப்பாவை நீ தாண்டா வந்து கண்டிக்கணும்னு சொல்லி அப்பாவை திட்டுவாரு. ஆனா பையன் தோளுக்கொசரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை பேசினா, டே உங்க அப்பாவை என்ன தவிர வேற யாரும் திட்டக்கூடாது, வேலையை பார்த்துட்டு பேசாம போன்னு சொல்றவளா மட்டும்தான் மனைவி இருப்பான்ற காரணத்தினால என்றைக்குமே பெண்கள் நாங்கள் உங்களை ஹீரோவாகத்தான் பார்க்கிறோம். நீங்க ஹீரோவா நடந்துக்காம வில்லனா மாறுறதும் காமெடியனா மாறுறதும் உங்க கையில தான் இருக்கு. ஆனா நாங்க உங்களை ஹீரோவா தான் பாக்குறோன்ற காரணத்தினால நடுவராகிய நீங்கள் தீர்ப்பை எங்கள் பக்கமே தரணும்னு சொல்லி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பெரிய கைத்தட்டல் நீலவேணிக்கு கொடுத்துடலாம். ஜோரான ஒரு கைத்தட்டல். கட்ட 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 கட்டன்னு கார சாரமா புழிஞ்சி அப்படி பஞ்சாயத்து தலைவரை செட் பண்ணி, சொம்ப செட் பண்ணி, ஒரு 2 பேரை வெளியே அனுப்பி 4 பேரை உள்ள வச்சு. ஆனா உண்மையான ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமாங்க, மனைவியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசினாலும் ஆண்கள் நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு கணவனுக்கு 30 வயதில் மனைவியோட இளமை கதமும் அழகு தெரியும், 40 வயதில் அவளுடைய தூய்மையான அன்பு புரியும், 50 வயதில் அவளுடைய அருமை தெரியும், 60 வயதில் அவ இல்லாம நம்ம இல்லைங்கிற நிலைமைக்கு வருவான், 70 வயதில் அவள் தாயாவாள், இவன் சேயாவான். 70 வயதுக்கும் மேல ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கன்னா மனைவி தெய்வமாவாள், கணவன் அந்த இடத்துல பக்தனாக மாறுவான் என்று சொன்னால் இதுதான் அந்த கணவன் மனைவி உறவுங்க. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஒரு சின்ன விட்டு கொடுத்து போனா இல்லம் சொர்க்கமாகும் சொல்லிட்டு நிறைவா நீலவேணி முடிச்சிருக்காங்க.